வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் 2024 நடைபெற இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கிறது. விரைவில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி பல அரசியல் கட்சி தலைவர்கள் ஆர்வமுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். பல வியூகங்கள், பல்வேறு கட்ட ஆலோசனைகள், கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு அப்படின்னு பல கட்சிகள் அரசியல் நகர்வுகளை தேர்தல் பணிகளில் அதிரடியாக களமிறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதம் ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா மற்றும் கும்பாபிஷேகம் அங்கே பிரம்மாண்டமாக நடத்தலாம்னு சொல்லிட்டு மோடி தலைமையிலான அங்கே இந்த நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பக்தர்கள் அங்கே கலந்துக்கணும். அந்த நிகழ்ச்சி இந்த திருவிழாவை இந்த கும்பாபிஷேகம், இந்த கோயில் ராமர் கோயில் திறப்பு விழா மிக பிரம்மாண்டமாக நடத்தி முடித்த பிறகு இந்த நாடாளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொண்டு நம்ம அந்த தேர்தலை நடத்தணும் அப்படிங்கிற வியூகத்தை விரைவாக அதிரடியில் களத்தில் இறங்க இருக்கிறாங்க பாஜக. ஸோ இந்த வியூகங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. இந்த அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா, அந்த கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவது விறுவிறுப்பாக பரபரப்பாக வேலைகளில் மத்திய அரசு, தற்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசு அந்த வேலைகளில் இறங்குறதுக்காக தயாராக இருக்கிறார்கள். நம்ம தமிழகத்தில் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி, இன்னும் பல கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தைகள், யார் யார் தனித்து நிற்பது, யாருடன் கூட்டணி வைப்பது, தொகுதி பங்கீடு, அரசியல் களப்பணிகள், நிர்வாகிகள் தேர்வு செய்வது, வேட்பாளர்களை தேர்வு செய்வது அப்படின்னு பல கட்சிகள் அவரவர்களுடைய பாணியில் களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக கட்சி சரியான நிலையில் அவங்க எந்த நிலைப்பாடு சரிவு இல்லாமல் ஒரே நிலையில் அவங்க எந்த குழப்ப நிலை இல்லாமல் அவங்க தெளிவாக தற்போது வரைக்கும் இருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் திமுக ஒரு ஸ்டடியாக எந்த இப்படி போலமோ அப்படி போலமோலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க நடுநிலையோட அவங்க பார்வையில் கூட்டணியோடு அவங்க இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக பார்த்தீங்கன்னா ஒரு பிளவுபட்டு அதை இரண்டு அணியாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் இருவரும் அதிமுகவிலிருந்து ஒரு சலசலப்பு, ஒரு பிரச்சனை, ஒரு பாகுபாடு காரணமாக அவங்க பிரிந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு அதிமுகவுக்கு ஒரு சலசலப்பு இருக்குது. ஸோ இரண்டு அணிகளும் பிரிந்திருக்கிறாங்க. இந்த நிலையில் அதிமுகவோட தற்போது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டணியில் யார் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சி பாரத கட்சி மட்டும்தான் தற்போது வரைக்கும் அவங்களுடைய அதிமுக கூட்டணியில் தற்போது வரைக்கும் இருக்கிறாங்க. அதே பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி சீமான் எப்பவுமே யாருடன் கூட்டணி வைக்க மாட்டார். அவர் தனித்து நின்று களம் காணுவார். தனித்து நின்று ஒவ்வொரு தேர்தலிலும் ஓட்டு வங்கியை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு நிலையில் இன்னைக்கு இருக்கிறாரு. அவர் தனித்து தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கூட்டங்களில் அவர் அறிவித்து கொண்டே வருகிறார். இப்படி பல்வேறு அரசியல் யூகங்கள் தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா தேமுதிக எந்த கட்சியோட இணையும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னாக்கா திமுகவை எதிர்த்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை தெரிவிப்போம், ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் தெரிவிப்போம். கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் ரிஷிவந்தயத்தில் ஜெயிச்சு அவர் எம்எல்ஏவாக இருந்தார். அந்த தொகுதியில் மக்களை சிதறடிக்கக்கூடிய வகையில் எம்எல்ஏவாக இருந்த காலகட்டத்தில் அவருக்கு கட்டப்பட்ட அந்த நிழற்குடத்தை இடித்து அந்த இடத்துல ஒரு ரவுண்டானா மாதிரி போட போகிறாங்க. அதனால் அதை எதிர்த்து ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு ஒரு காரணமும் இருக்கும் என்று கருதப்படுகிறது. காரணம் என்னன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருகை புரிந்த போது, அதாவது திருச்சிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தபோது அங்கே தேமுதிக கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு செய்தி ஆழ்ந்த இரங்கலை ஒரு கேப்டன் தான், சினிமாவில் மட்டுமல்ல அரசியலிலும் அவர் கேப்டனாகத்தான் இருந்தார்னு சொல்லிட்டு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அவர் தேமுதிக கொஞ்சம் பாராட்டி பேசியிருப்பார். அந்த நிலைப்பாடு கொண்டு இப்போ தேமுதிக கட்சி பாஜகவோட இணைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. பாஜகவில் அவங்க கூட்டணி வைப்பதற்கு ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக கூட ஒரு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிந்துவிடும். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விரைவில், அதாவது சேலத்தில் நடைபெறக்கூடிய இளைஞரணி மாநாடு, திமுக சார்பாக இளைஞரணி மாநாடு சேலத்தில் நடைபெற இருக்கிறது. அந்த இளைஞரணி மாநாடு நடந்து முடிந்த பிறகு
உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து துணை முதல்வர் அப்படிங்கிற பொறுப்பு வந்து வழங்கப்படுவதற்கு தமிழக அரசு ஆயத்தமாக இருக்கிறதாக 2 நாட்களுக்கு முன்பு அரசியல் அதிகார வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் மத்தியிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவலாக பார்க்கப்படுகிறது. இளைஞரணி மாநாடு நடந்து முடிந்த பிறகு உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பொறுப்பு வழங்குவதற்காக ஆயத்தமாக இருக்கிறது திமுக அரசு. ஏன்னா விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞரணி மாநாடு நடந்து முடிந்த பிறகு உடனடியாக வந்து வெளிநாடு செல்வதற்காக தயார் நிலையில் இருக்கிறாரு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். வெளிநாடு செல்வதற்கு முன்பு உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பொறுப்பு கொடுத்துட்டு தான் போகணும். அப்பதான் வந்து தமிழகத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் உதயநிதி அவர்கள் பார்த்துப்பாரு. நம்ம வெளிநாடுகளுக்கு தைரியமா போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுனால துணை முதல்வர் பொறுப்பு விரைவில் அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இளைஞரணி மாநாடு நடந்து முடிந்த பிறகு வருமா, இல்லை பொங்கல் கழிஞ்சு தை மாதத்திலே ஒரு பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சி கொடுக்குற வகையில் அந்த அறிவிப்பு வருமா அப்படிங்கிற ஒரு நிலையும் திமுக வட்டாரத்தில் பேசப்படுகிறாங்க. ஸோ திமுக தனித்து நிற்கிறது. அதிமுக வேறு கட்சிகளாக இரு பிரிவினர்களாக அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் அப்படின்ட்டு இரு பிரிவாக இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு அணியில் அவர் தனியாக நின்று தனித்து களம் காண இருக்கிறார். தேமுதிக யாருடன் கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருப்பதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். திமுக வந்து நாடாளுமன்ற தொகுதிகளில் 40க்கும் 40 எத்தனை தொகுதிகளில் ஜெயிக்கும் அப்படிங்கிறதும், அதிமுக வந்து 40ல் எத்தனை தொகுதி ஜெயிக்கும் அப்படிங்கிறதும், நாம் தமிழர் கட்சி இது போன்ற பல இதர கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் ஜெயிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது இன்னொன்று இந்த சில வாரங்களில் வந்து ஒரு கருத்து கணிப்பில் நமக்கு தெரிய வந்துவிடும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.